ரீனாவோட ஸ்டோரி எல்லாமே தெரியும். பட் இப்போது தீபா பாலுவா என்னோடய ஸ்டோரி, நான் எப்படி கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன், எங்கேருந்து வந்தேன், இதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம் பள்ளத்தூர், அங்கே தான் என்னோடய சொந்த ஊர், வீடு எல்லாமே. ஸோ அந்த ஒரு குட்டி கிராமத்துலேருந்து லைக் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த சினி ஃபீல்டில். அப்படியே குட்டி கிராமத்தில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இன்பிட்வீன் செமஸ்டர் கேப்பில் வந்து எனக்கு இந்த மாதிரி லைக் இன்ட்ரெஸ்ட் வந்து நடிக்கணும் அப்படின்னு. ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஃபீமேல் லீட் கேட்டிருந்தாங்க. அப்போ என்னோட ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தேன். பட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தஞ்சாவூர் சைடு இந்த மாதிரி ஒரு குட்டி கிராமத்துலலாம் எப்படி அலோவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பெரிய குத்தம் அப்படிலாம் பேசுவாங்க. அதனால நானும் எங்கள் வீட்டில் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் செலக்ட் ஆகிட்டேன். அவங்கக்கிட்ட வந்து இல்லை நான் வந்து பண்ணலைங்க, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூட்டத்துக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோடய அம்மாட்டையும் அண்ணாட்டையும் சொல்லும்போது எனக்கு என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட் வந்து அதுதான். அவங்க சடன் ரிப்ளை வந்து, யாரை கேட்டு நீ நோ சொன்ன, எங்களுக்கு கேட்காம எப்படி நோ சொன்ன, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், எங்களுக்கு கேட்காம எப்படி நோ சொன்ன அப்படிங்கிறப்போ எனக்கெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. பிகாஸ் கிராமத்தில் சினிமாவுக்கு பொண்ணை அலோவ் பண்ணுறது, அதுவும் அவங்க இந்த ரிப்ளை, அதுவும் போத் அண்ணாவும் அம்மாவும் 2 பேருமே சேர்ந்து சொன்னது வெரி ஹாப்பி. ஓகே அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிமில் இன்னும் அது ஸ்டில் ஆனில் தான் இருக்கான்னு கேட்டேன். ஆனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொசீட் பண்ணி அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன். அண்ட் தென் அங்கே தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்தோடனே கேமராலாம் பார்த்தோன்னே இப்போ பேசுகிற மாதிரி கூட பேச மாட்டேன், அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன். பிகாஸ் பயம், நம்ம சினிமா பண்ணணுமா இல்லை திருப்பி அப்படியே போய் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிடலாமா அப்படிலாம் இருந்தது. பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம்னாலுமே எங்களோட டீம் எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமாக சினிமா அப்படி இருந்தாங்க. நம்ம சும்மா தானே வந்தோம் அப்படி சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணலான்னு வந்தோம் அப்படி சொல்லி பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் டீம் எனக்கு சப்போர்ட் பண்ணி மோல்ட் பண்ணி அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்கலாம் இல்லை ஏதோ பண்ண கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஒரு ஓடிடியில் ஒரு லீடாக கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு கிடைச்சிது. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ அதனால் நான் எதுவுமே கேட்கல, ஐ செட் ஓகே நான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஸ்டோரி கேட்டு திஸ் ரீனா ஒரு 75% ரிலேட்டட் டு தீபா. ஸோ என்னது நமக்கு ரிலேட்டபிளாக இருக்குது எல்லாமே, கொஞ்சம் விஷயங்கள் தான் ரிலேட் இல்லை, பட் எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆச்சு. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயே. தஞ்சாவூர்காரி சென்னைக்காரியா மாறின ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்க. சென்னைக்காரியாலாம் மாறல, ஸ்டில் தஞ்சாவூர்காரியாக தான் இருக்கேன். லிவிங் இன் சென்னை, அவ்வளோதான். சென்னையில் வாழ்கிறேன், அவ்வளோதான். முதல்ல கேமரா முன்னாடி நடிக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நடிக்கவே இல்லை, பயங்கரமாக பயந்தேன். எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே உட்காந்துருப்பேன். அவங்க வந்து பண்ண சொல்லுவாங்க. ஒரு 5 தடவை சொன்னதுக்கப்புறம் பண்ணுவேன். பயங்கர ஃபியர் இருக்கும், கேமரா ஃபியர் எல்லாமே. அப்புறம் உடச்சி பயம், பயங்கர பயம். ஓகே ஷார்ட்டு கூப்பிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறோங்கிறத நீங்களும் பாருங்கள். பாய் பாய். இப்போதான் எமோஷன் சீன் முடிச்சுட்டு அழுதுட்டு வந்தேன். அடுத்து நியூ சீன். தீபா பாலுவுக்கும் ரீனாவுக்கும் ஒத்து போகிற விஷயம் என்ன, ஒத்து போகாத விஷயம் என்ன? 70% ஒத்து போகுமே. கேப் கிடைக்கல, லேட்டாக வருது, தட் திங் தீபாவுக்கும் ரீனாவுக்கும் ஒத்து போகும். பட் போயிலாம் இல்லை, அது அப்படிதான், உண்மையாக தான் அது நடக்கும். அந்த விஷயம் ரிலேட்டட். மோஸ்ட்லி அந்த கேரக்டர் ரீனா மாதிரி தான் ரியல் லைஃப்ல இருப்பேன். ஏன்னா ஒரே விஷயம், இந்த அம்மா பொண்ணு அந்த பாசம் இருக்கு, பட் பிரிஞ்சு இல்லை, அம்மா பொண்ணு அப்படி இருக்கும். அதான், மற்றபடி
மோஸ்ட்லி எல்லாமே சிமிலர் தான். ரீனாக்கு ராக்கி இருக்க மாதிரி எனக்கு ரியல் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ இந்த அலற சீனில் எல்லாம் அந்த மாதிரி நான் அழுது உடஞ்சி போன டைம்லலாம் வந்து லைக் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. சோனியா மாதிரி எனக்கு சௌந்தர்யான ரியல் லைஃப்பில் ஃப்ரெண்ட் இருக்கா, சுசின்னு இருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் மோஸ்ட்லி ரிலேட்டபிள் தான். கீழே ரொம்ப பிஸியாக ஷூட் போயிட்டுருக்கு. நம்ம மேலே போய் ஃப்ரீயாக பேசலாமா? உங்களுக்கு சீரியஸான சீனில் நடிக்க பிடிக்குமா இல்லை ரொமான்டிக் சீனில் நடிக்க பிடிக்குமா? சீனில் சீரியஸ் ரொமான்டிக் எதுவுமே கிடையாது. பட் சீரியஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி. ஏன்னா ரொமான்டிக்கில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்கணும், கரெக்டாக பண்ணணும். சீரியஸ் கொஞ்சம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களுக்கு லவ் ஃபீலிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஃபீலிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? இந்த கிரிட்டிக்கல் கொஷின்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப்? ஐ கேன் சே லைக் லவ் ஓகே, பட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுன்னா அவங்க இன்னும் பிளெஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப பிளெஸ்டாக இருப்பாங்க. ஐ கேன் சே ஃப்ரெண்ட்ஷிப். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் தெரியுது. லவ் நோ. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். பிகாஸ் நான் இன்னைக்கு ரீனா வீட்டில் தானே இருக்கோம். ஸோ இந்த வீடு ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ரீனா வீடுன்னு சொல்லி லொக்கேஷன் ஷூட் பண்ணும்போது தீபக் சார் வந்து இந்த லொக்கேஷன் பாருங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வீடு கூட்டிகிட்டு வர கிஷோரோட ஷார்ட்ஸ்லாம் இருக்கும்போது அந்த இதோட வியூவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டைரக்டர் சார்கிட்டலாம் சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி நம்ம மாட்டுக்கும் பீஸ்ஃபுல்லாக நைட்டு வந்து உட்காந்தோமா அழகாக வியூ பார்த்தோமா அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம் இந்த ரீனா வீட்டில். சோஷியல் மீடியா டு ஓடிடி இந்த ஜேர்னி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி? உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் இப்போ வந்து நிறைய பிளாட்ஃபார்மில் அவங்களோட டேலண்ட்டை காட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் காம்படிஷன் அதிகம். ஸோ சோஷியல் மீடியாலேருந்து ஒரு டேலண்ட் ரெகனைஸ் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறங்கிறதே அதுவும் இந்த மாதிரி அப்கமிங்க்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நல்லா போச்சு இந்த வெப் சீரிஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். ஒரு சீன் எடுக்கும்போது நீங்கள் ப்ராம்ப்ட் வாங்கி பேசுவீங்களா இல்லை அந்த சீனை உள் வாங்கி பேசுவீங்களா? ப்ராம்ப்ட் சத்தியமாக எனக்கு வராது. ஸோ என்ன டைலாக் இருந்தாலும் மொதல் டேயே வாங்கிடுவேன். படிச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் படிச்சுட்டு ஸ்பாட்டில் சம்டைம்ஸ் மறந்துடுவேன், திக்கிடுவேன், அது பிரச்சனை இல்லை. பட் ப்ராம்ப்ட் வரவே வராது. ப்ரிப்பேர் ஆகி தான் வருவேன். ஹார்ட் பீட் ப்ராஜெக்ட்னால உங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னது? நீங்கள் கிடைக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னது? எனக்கு ஹார்ட் பீட்டோட சக்ஸஸே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அது நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை. அது நல்லா ரீச் ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி அண்ட் இது வந்து நிறைய ஃபேமிலிக்கும் சின்ன பசங்களுக்கும் ஹார்ட் பீட் எடுத்துகிட்டு போச்சு. ஸோ நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணுறாங்க. அதுவே எனக்கு ஹாப்பி தான். அருவிக்கால்கள் கொண்டு ஓடு இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். தீபா பாலு ரியல் லைஃப்ல சைலண்டான ஒரு பர்சனா இல்லை வைலண்டான ஒரு பர்சனா? சைலண்ட்டும் இல்லை, வைலண்ட்டும் இல்லை, நடுவில் பயங்கரமாக குறும்புத்தனம் பண்ணுவேன், சிரிச்சிட்டு இருப்பேன், கலாய்ப்பேன். ஸோ சுட்டித்தனமாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். தீபா அண்ட் ரீனா ஃபேன்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன? தீபா அண்ட் ரீனா ஃபேன்ஸுக்கு ஃபஸ்ட்டு தீபாவுக்கும் சரி ரீனாவுக்கும் சரி சப்போர்ட் பண்ணி லவ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ரீனா தீபா ரெண்டுமே சிமிலராக தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஒரு 70% ரெண்டுமே கேரக்டர் வைஸ் எல்லாமே சேம். பட் ஒரு விஷயம் தீபா ஃபாலோ பண்ணுறது ரீனாவும் ஃபாலோ பண்ணுறா. நான் 12th அதை ஃபாலோ பண்ணுறேன். லைக் என்ன விஷயம் எது நடந்தாலும், லைக் யார் எது விட்டு போனாலும், இல்லை பெரிய ஒரு சண்டை எது வந்தாலுமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் சொன்னான். ஸோ அதே மாதிரி இதுவும் வாழ்க்கையில் கடந்து போகும். அதை கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் லைஃப். ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் எதாக இருந்தாலும் போல்டாக சிரிச்சுட்டே ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுங்க.
அவ்வளோதான். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஸ்டார்ஸ் டைரியில் தீபா பாலு அண்ட் ரீனா பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஹார்ட் பீட்டான ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. See you all. Bye bye.